காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடை. நான்கு மணி நேர வாக்குமூலம். சிஐடியிலிருந்து வெளியேறிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர். வவுனியாவில் போலீசார் பிடியில் இருந்து தப்பிய சந்தேக நபர் கைது. மொரட்டுவையில் விசேட சுற்றி வளைப்பு. பெண்ணொருவர் அதிரடியாக கைது. சாலேவின் கைபேசி மற்றும் கணினியில் சில மர்ம நபர்கள் தொடர்பான அதிமுக்கிய தகவல்கள் வெளிப்படுத்தும் கம்பன் பில. உலக சந்தையில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஆஸ்திரேலிய விசா முறைகளில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய அணி. தொடர்பான விரிவான செய்திகள். அத்தியாவசிய பராமரிப்பு மற்றும் மின்சார அமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் ஜூலை சனிக்கிழமையன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை விதிக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த நடைமுறையில் இருக்கும். முல்லேரியவ மின்கட்டமைப்பு துணை மின் நிலையத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக அம்பந்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின்சாரம் தற்காலிகமாக துண்டிக்கப்படுவதால் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெஹிவலை மற்றும் மாளிகாவத்தை ஆகியவற்றில் மின் அமைப்பு மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும். கொழும்பு 1 முதல் 15 வரை பத்திரமுள்ள பெலவத்தை, கோகந்தர, கொஸ்வத்தை, தலவத்துக்கொட, ஸ்ரீஜவர்த்தனபுர கோட்டை, ராஜகிரிய, மிரிகான, மடிவல, நுகேகொட, நாவல, கொலன்னாவ, ITH, கொட்டிகாவத்த, அங்கொட, வெள்ளம்பிட்டிய, ஒருகொடவத்த, மகரகம, பிளியந்தல போன்ற பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்படும். குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் போதுமான அளவு தண்ணீரை முன்கூட்டியே சேமித்து வைக்குமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர அங்கிருந்து வெளியேறியுள்ளார். சுமார் 4 மணித்தியாலயங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரபல பாதாள உலகக்குழு தலைவர் கெஹல்பத்ர பதுமேவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொரட்டுவை பிரான்சிஸ்கு பகுதியில் வலானை மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வலானை மத்திய ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய நேற்று இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 107 கிராம் 48 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பிரான்சிற்கு பகுதியை சேர்ந்த 52 வயதுடைய பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார்.
அத்துடன் அவரிடமிருந்து போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 25,61,100 ரூபாய் ரொக்க பணமும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் பணம் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மொரட்டுவை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மடிக்கணினி மற்றும் கைபேசியின் கடவுச்சொற்களை வழங்குமாறு அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு மதிப்பளிக்கும் அதேவேளை அதனை வழங்காமல் இருப்பதாக சுரேஷ் சலவின் வழக்கறிஞர்கள் மேன்முறையீடு செய்வார்கள் என எதிர்பார்ப்பதற்காக பிவிதுரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய காம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமக்கு எதிராக நடைபெறும் விசாரணைக்கு உதவுமாறு சந்தேக நபர்களை கட்டாயப்படுத்த நீதிமன்றத்திற்கு கூட உரிமை இல்லை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை கொள்கை. இந்த கடவுச்சொற்களை வழங்காமல் இருப்பதற்கு பல நியாயமான காரணங்கள் உள்ளன. முதல் காரணமாக, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு சந்தேக நபருக்கு தமக்கு எதிரான விசாரணைக்கு உதவ வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. இரண்டாவதாக, கடவுள் சொல்லை வழங்குமாறு யாரும் சுரேஷ் சலவுக்கு அழுத்தம் அல்லது பலவந்தம் செய்ய முடியாது. அது தவறான அழுத்தம். மூன்றாவது காரணமாக, அந்த கைபேசி மற்றும் கணினியில் உளவுத்துறை தகவல் வழங்குநர்களை பற்றிய மிகவும் முக்கியமான மற்றும் உணர்திறன் வாய்ந்த தகவல்கள் உள்ளன. ஒரு உளவுத்துறை அதிகாரி ஓய்வு பெற்றாலும் தகவல் வழங்குநர்களின் அடையாளங்கள் அந்த அதிகாரியிடம் மட்டுமே இருக்கும். இறுதி காரணமாக, கடந்த காலத்தில் உளவு தகவல்கள் போலீசாருக்கு கைமாறியதால் ஏற்பட்ட அழிவுகளை பற்றிய கசப்பான அனுபவங்கள் வரலாறு முழுவதும் உள்ளன. 2002 நடைபெற்ற மிலேசியம் சிட்டி கட்டிங் கொடுப்பு அதற்கு எடுத்துக்காட்டு. அதன் மூலம் நாட்டின் உளவு பிரிவு முழுமையாக செயலிழந்து போனது. இந்த காரணங்களை கருத்தில் கொண்டு நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளிக்கும் அதே வேளையில் அதனுடன் உடன்படாத அடிப்படையில் சுரேஷ் சலவின் வழக்கறிஞர்கள் இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வார்கள் என நான் நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். வவுனியா கூலமாட்டு சந்தையில் போக்குவரத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் போலீசாரின் பிடியில் இருந்து தப்பியோடி பின்னர் நீண்ட நேர தேடுதலின் பின் பற்றி ஒன்றிற்குள் ஒளிந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடமையில் ஈடுபட்டிருந்த நெலுங்குளம் பகுதி போக்குவரத்து போலீசார் நபர் ஒருவரை கைது செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபரை போக்குவரத்து போலீசாரால் தங்களது மோட்டார் சைக்கிளில் ஏற்றி நெலுங்குளம் போலீஸ் நிலையம் நோக்கி அழைத்து சென்றுள்ளனர். மோட்டார் சைக்கிள் குளமாட்டு சந்தி பகுதியை கடக்க முற்பட்ட சம்பவத்தில் அந்த நபர் திடீரென மோட்டார் சைக்கிளில் இருந்து குதித்து தப்பியோடியுள்ளார். போலீசார் தப்பியோடிய நபரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக அப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதல் முயற்சியின் பலனாக பராமரிப்பற்ற நிலையில் கைவிடப்பட்ட காணப்பட்ட காணி ஒன்றின் பற்றைக்குள் அந்த நபர் ஒளிந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு விரைந்த போலீசார் மறைந்திருந்த நபரை வளைத்து பிடித்து மீண்டும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக நெலுங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக நெலுங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான யுத்தத்தின் போது எரிபொருள் விலைகள் உச்சத்தை தொட்டிருந்த நிலையில் தற்போது நிலவும் அமைதியான சூழலின் காரணமாக இவ்வாறு விலைகள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன.
ஆசிய சந்தைக்கு பெரும்பாலான எரிபொருளை வழங்கும் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் ஒரு பரலின் விலை சுமார் $70.80 குறிப்பிடப்பட்டது. ஈரான் போர் தொடங்கிய பிப்ரவரி 28 அளவில் ஒரு பரல் பிரெண்ட் எரிபொருளின் விலை $70 அருகில் இருந்தது. இதற்கிடையில் அமெரிக்காவில் ஒரு பரல் WTI கச்சா எண்ணெயின் விலை $67.87 $67.87 பதிவாகியுள்ளது. போருக்கு முன்பு அது $68 இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா ஜூலை 1 முதல் பெரும்பாலான விசா வகைகளுக்கான விண்ணப்ப கட்டணங்களை உயர்த்தியுள்ளது. இந்த உயர்வுகளில் மிகப்பெரியவை சர்வதேச மாணவர்கள், தற்காலிக பட்டதாரிகள் மற்றும் குடும்ப குடியீட்டு விண்ணப்பதாரர்களை பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-2027 ஆண்டின் தொடக்கத்துடன் ஒத்துப்போகும் இந்த மாற்றங்களில் மாணவர் விசா விண்ணப்ப கட்டணம் $2,500 தற்காலிக பட்டதாரி துணை பிரிவு $485, விசா கட்டணம் $5,750 உயர்த்தப்பட்டுள்ளது. பல்வேறு திறன்சார் குடியேற்றம் மற்றும் நிரந்தர வசிப்பிட விசா வகைகளுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதோடு துணைவர் மற்றும் பெற்றோர் விசாக்களுக்கான விண்ணப்ப கட்டணங்களும் 20% வரை அதிகரித்துள்ளன. பல குடியேற்ற வழிகள் இன்னும் இருந்தாலும் இந்த அதிகரித்த செலவுகள் ஆஸ்திரேலியாவில் குடியேற விருப்பம் சர்வதேச மாணவர்கள் மற்றும் குடும்பங்களையே பெரிதும் பாதிக்கும் என்று குடியேற்ற நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். திருத்தப்பட்ட இந்த கட்டணங்கள் ஆஸ்திரேலியாவின் வருடாந்த விசா விண்ணப்ப கட்டணம் புதுப்பித்தலின் ஒரு பகுதியாகும். மேலும் திறமையானவர்களின் இடம்பெயர்வு தேவைகள், வீட்டு வசதி நெருக்கடிகள் மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி ஆகியவற்றை சமநிலைப்படுத்தும் முயற்சிக்கு மத்தியில் அந்நாடு தனது இடம்பெயர்வு முறையை தொடர்ந்து மறு ஆய்வு செய்யும் வரும் வேளையில் இவை வெளியிடப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன் சமீபத்திய விசா கட்டணங்கள் மற்றும் தகுதி தேவைகளை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 தொடக்கம் 2027 சுழற்சியின் ஒரு பகுதியாக 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்காக இந்தியா ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் என்று இலங்கை கிரிக்கெட் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் ஆணைக்குழுவினூடாக வெளியீட்டின்படி முதல் டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 15 முதல் 19 வரை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 23 முதல் 22 வரை கொழும்பில் உள்ள SSC விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இரு போட்டிகளும் காலை 10 மணிக்கு தொடங்கும் என திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியின் கீழ் இந்திய இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் டெஸ்ட் சுற்றுப்பயணம் இந்த தொடராகும். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.